உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ஃபோட்டோவில் உள்ள இந்த பர்சனை எப்பயாவது நீங்கள் உங்கள் ட்ரீமில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று, நீங்கள் பார்த்த இந்த மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பேராவது அவங்களோட கனவில் இந்த மனுஷனை பார்த்துட்ருக்காங்க. யார் இந்த மனுஷன்? எப்படி இவரால் மற்றவங்களோட கனவில் வர முடியுது? இதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் யூனிவர்ஸ். நான் உங்கள் அனீஷ். 2006 நியூயார்க்கில் உள்ள சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பேஷண்ட் போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிக்கடி என் கனவில் ஒரு மனுஷனை நான் பார்க்குறேன், அப்படி ஒரு மனுஷனை நான் நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நிறையா தடவை அந்த சைக்காட்ரிஸ்ட்டை அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் வச்சு அந்த டாக்டர் அவன் எப்படி இருப்பான்னு ஒரு டிராயிங் வரைகிறாரு. அந்த பேஷண்ட்டும் ஆமாம் அவன் இப்படி தான் இருந்தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இது நடந்து ஒரு வாரம் கழித்து இன்னொரு பேஷண்ட் அந்த சைக்காட்ரிஸ்ட்டை வராங்க. அவங்களும் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த சைக்காட்ரிஸ்டோட டெஸ்கில் இருக்கிற இந்த பிக்சரை அந்த பேஷண்ட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் தான், இந்த மனுஷன் தான் என் கனவுல வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக்கான அந்த சைக்காட்ரிஸ்ட், இந்த மனுஷனா நல்லா பாருங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அவங்களும் நல்லா பார்த்துட்டு கண்டிப்பாக இதே ஆள் தான் என் கனவுல வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிக்சரை அந்த ஊரில் இருக்க மற்ற டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அவர் ஃபார்வர்ட் பண்ண ஒரே வாரத்தில் எக்கச்சக்கமான பேர் அந்த பிக்சரை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த ஆள் தான் என் கனவுல வந்தது அப்படின்னு 100க்கும் அதிகமான கேசஸ் வந்தது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 பேராவது இந்த முகத்தை அவங்களோட கனவுல பார்க்குறதா சொல்கிறாங்க. உலகத்தில் உள்ள முக்கியமான நகரங்களான லாஸ் ஏஞ்சலஸ், பெர்லின், டெஹ்ரான், பீஜிங், பார்சிலோனா, பாரிஸ், நியூ டெல்லி, மாஸ்கோ, இப்படி எல்லா நகரங்கள்ல இருந்தும் கேசஸ் வந்திருக்கு. இதுக்காக அவங்க ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதிலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை இனிமேல் நாம பார்ப்போம். எல்லார் கனவுலையும் இந்த ஃபேஸ் ஒரே மாதிரி வரது இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக சில பேர் கனவுல ஃப்ரெண்டா, சில பேர் கனவுல அவங்களோட அப்பாவா, சில பேர் கனவுல அவங்களோட எதிரியா, சில பேர் கனவுல திருடனா, இன்னும் சில பேர் கனவுல லேடியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் இந்த மனுஷனை கனவுல பார்த்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வெப்சைட்லேயே இந்த ஃபேஸ் ஏன் கனவுல வருதுன்றதுக்கு சில தியரிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு தியரி ரிலீஜியஸ் தியரி. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனவுல வர இந்த ஃபேஸ் தான் இந்த உலகத்தை படைச்ச கடவுள்னும், அவங்க இந்த மனுஷனுக்கு சொல்ல வேண்டிய சில மெசேஜை தான் அவங்க கனவுல சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த தியரி. ரெண்டாவதாக அவங்க சொல்கிற தியரி சைக்கோ அனாலிட்டிக் தியரி. இந்த தியரியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையாகவே நம்ம பிரெயின் இந்த மாதிரி இமேஜஸை ஸ்ட்ரெஸ் ஆகுறப்போ ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக அவங்க சொல்லக்கூடிய தியரி ட்ரீம் சர்ஃபர் தியரி. இந்த தியரி படி உலகத்தில் வாழ்கிற ஏதோ ஒரு மனுஷன் தான் அவனோட பவரை பயன்படுத்தி நம்ம ட்ரீம்குள்ளே இந்த மாதிரிலாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே காமெடியாக தான் இருக்குது. சரி, அடுத்த தியரி பார்ப்போம். அடுத்த தியரி ட்ரீம் இமிட்டேஷன் தியரி. அப்படின்னா நம்ம கனவுல நமக்கு வர இமேஜஸ் எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி மறந்து போயிடும். அதுவும் திஸ்மேனை பற்றி தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்த ட்ரீமில் அவங்க பார்த்த ஃபேஸ் திஸ்மேன் தான் அப்படின்னு அவங்களே ஏமாற்றிப்பாங்க. இதுதான் ட்ரீம் இமிட்டேஷன் தியரி. இதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ தியரி இருந்தாலும் இன்னும் கரெக்டாக சயின்டிஃபிக்கலான ரீசனை யாருனாலையும் சொல்ல முடியல. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்க வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். அடுத்து நான் சொன்ன தியரிஸ் பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அதில் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்த கனவெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் அதை படித்து பார்க்கலாம். அடுத்து போர்ட்ரைட்ஸ்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன் என்னென்ன மாதிரிலாம் அவங்க கனவில் வந்திருக்காங்க அப்படின்ற அந்த டிராயிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் எங்கெல்லாம் அவரை தேடுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு போஸ்டர் ஒட்டி அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் போஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்களும் உங்கள் ஏரியாவில் அந்த போஸ்டர் ஒட்ட அவரை தேடணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள். இப்போ நான் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களே போஸ்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எவர் ட்ரீம் திஸ் மேன் அப்படின்னு கொடுத்துட்டு அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க போஸ்டர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வேறு வச்சுருக்காங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரீமில் அவரை பார்க்குறவங்கலாம் இங்கே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்கள் இங்கே சைடில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரீம் ஃப்ரம் அர்ஜென்டினா ஏதோ சொல்லியிருக்காங்க, ட்ரீம் ஃப்ரம் பிலிப்பைன்ஸ்,
இங்கே பாருங்கள், ட்ரீம் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஐ saw this man in my dreams around 3 weeks ago. 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காரு. என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா, ஒரு பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அந்த மனுஷன் வந்து அந்த பைக் முன்னாடி வந்து நின்றுருக்காரு. அப்புறம் இவர் பிரேக் போட்டிருக்காரு. அப்புறம் பார்த்தா ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்புறம் திடீர்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ சவுண்ட் மட்டும் கேட்டிருக்கு. என்னன்னா, மனுஷங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கான். இவர் உடனே எந்திரிச்சிட்டாராம். அப்போ மணியை பார்க்குறாராம். மணி 4லேருந்து 4:30 அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறேன்னு தெரில. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் மேன் இது எல்லாமே கட்டு கதைன்னும், திஸ் மேன் ஆக்சுவலாக ஒரு படம் வரப்போதுனும், அதுக்காக தான் இவங்க இப்படி ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு படத்துக்காக 16 வருஷமாவா ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு கேள்விகள் தோணுது. எனிவே இது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.